ஹலோ எவ்ரிபட். இன்னைக்கு இங்கிலீஷ் செஷனில் ப்ரிப்போசிஷன் பை என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் சென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. இந்த ஈவெண்ட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இன்னொன்று வந்துன்னா ஒரு அருகில் பக்கத்தில் கம் அண்ட் சிட் பை மீ அப்படின்னா என்னோட பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஸோ அந்த மாதிரி சென்ஸில் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் ஷி அப்படின்னு ஒருத்தர் டாக்டரை பார்த்து கேட்குறாருன்னா டே பை டே சி இஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். டே பை டே சி இஸ் கெட்டிங் பெட்டர். ஸோ அந்த மாதிரி சென்ஸில் சொல்லலாம். அடுத்தது நம்ம 4 மல்டிப்ளைடு பை 12 இஸ் 48. அதே மாதிரி டிவைடடு அது மாதிரி சொல்லலாம். 36 டிவைடட் பை 6 இஸ் 6. ஸோ இந்த மாதிரி சென்ஸில் சொல்லலாம். அடுத்து வந்து ஹீ இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலையை அவரோட தொழிலை பற்றி சொல்லும்பொழுது பை எதன் மூலமாக அவர் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி சோர்ஸில் அப்படின்றப்ப ஹீ இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஹீ இஸ் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன். சி இஸ் அன் ஆங்கிலோ இண்டியன் பை பர்த். ஸோ அதவும் சொல்லலாம் நம்ம. அடுத்து வந்து இன்னொருத்தர் சொல்கிறார் ஐ மிஸ் எ ட்ரெயின் பை எ ஃபியூ மினிட்ஸ். ஓகேங்களா, ஐ மிஸ்டு த ட்ரெயின், ஐ மிஸ்டு த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், வாட் எவர் இட் மே பி பை எ ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா தட் இஸ் கரெக்ட். தே கேம் இன் ஒன் பை ஒன். எந்த மாதிரி வராங்க, ஸோ ஒவ்வொருத்தராக வராங்க இல்லையா, ஸோ தே கேம் இன் ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கரெக்ட். அடுத்து வாட்ஸ் அ டைம் நவ் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா இட் இஸ் 11:30 PM பை மை வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் 11:30 PM பை மை வாட்ச். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அடுத்து ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ் இல்லைன்னா ஹவு டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். எதன் மூலம், எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். பை ட்ரெயின் ஆர் பை பஸ், பை கார். ஓகேங்களா, இந்த மாதிரி என்னென்ன மாதிரி மோடில் நம்ம போகிறோம் அப்படின்றப்ப அந்த பை வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க. ஐ எம் ரியலி ஷாக் இல்லைன்னா ஐ எம் டீப்லி ஷாக்டு பை த நியூஸ் வாட் ஐ ஹியர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலை. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி வெண்ட் ஆஃப் ஸோ வி ஹேட் டு வாக் டு பை கேண்டில் லைட். ஒரு சுச்சுவேஷன் என்னாச்சு, பவர் போயிடுச்சு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு இதில் இருக்கணும். த எலக்ட்ரிசிட்டி வெண்ட் ஆஃப் ஸோ வி ஹேட் டு ஒர்க் ஆஃப் பை கேண்டில் லைட். ஸோ மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தான் அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தட் இஸ் ஆல்சோ ரைட். அடுத்து வந்து ஒரு எதிர்பாராத விதமாக பார்க்குறேன் என்னோட ஃப்ரெண்டை. ஐ மெட் அன் ஓல்டு ஃப்ரெண்ட் பை சான்ஸ். ஒரு ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து திடீர்னு. ஓகேங்களா, தட் இஸ் ஆல்சோ ரைட். ஐ காட் இன் டு த ராங் ட்ரெயின் பை மிஸ்டேக். ஒரு எதிர்பாராமல் நடந்துச்சு. அவசரம் போகிறோம், பிளாட்ஃபார்மில் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கேட்கல, வேறு ஏரியாவில் ட்ரெயினில் இது நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ட்ராஜடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்புறமேட்டு அடடா இந்த ட்ரெயினில் ஏறிட்டேன்னா அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ரன்னிங்லேருந்து இறங்குவாங்க. ஸோ ஐ காட் இன் டு த ராங் ட்ரெயின் பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறேன். தட் இஸ் ஆல்சோ ரைட். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சென்ஸில் பை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.